ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வருகின்ற டிசம்பர் 18ஆம் தேதி இந்திய கடற்படையின் வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ல ஐஎன்எஸ் முர்முகாவ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் கமிஷன் செய்யப்பட உள்ளது. இந்த வீடியோல ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பலோட செயல்திறன் என்ன, இந்த கப்பல்ல பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் என்ன, இந்த கப்பலை இந்தியா எதற்காக உருவாக்கி இருக்காங்க, ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 35,800 கோடி ரூபாய் செலவுல 4 ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட முதல் கப்பலான ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் போர்க்கப்பல் சில வருடங்களுக்கு முன்பு இந்திய படையில் இணைக்கப்பட்டது. தற்போது ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட இரண்டாவது கப்பலான ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் டிசம்பர் 18ஆம் தேதி கமிஷன் செய்யப்பட உள்ளது. ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பலுக்கு அடுத்து ஐஎன்எஸ் இம்பால் மற்றும் ஐஎன்எஸ் சூரத் கப்பல்கள் 2023 மற்றும் 2024 வருடம் இந்திய கடற்படையில் கமிஷன் செய்யப்பட உள்ளது. ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் இந்தியா ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை உருவாக்கி வர்றாங்க. இந்த டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் உலகின் வெகு சில நாடுகளால் மட்டுமே தயாரிக்கப்பட்டு வருது. இந்த டெஸ்ட்ராயர் வகை போர்க்கப்பல்கள் பெரும்பாலும் ஏர்கிராப்ட் கேரியரோட பேட்டில் குரூப்ல இணைத்து பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்றது. இந்திய படையில் இணைய உள்ள ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பலை மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த போர்க்கப்பலை வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு இந்திய கடற்படைக்காக பிரத்யேகமா வடிவமைச்சிருக்காங்க. இதே அமைப்பு தான் இந்தியாவுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பலையும் இந்தியாவுடைய முதல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களான கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர்களையும் டிசைன் செஞ்சிருக்காங்க. ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல்கள் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை விட அதிநவீனமானது. இந்த போர்க்கப்பல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஐஎன்எஸ் முர்முகாவ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் 7400 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பல் 163 மீட்டர் நீளமும் 17.4 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த கப்பலை இயக்குறதுக்கு 2 ஜோரியா M36E கேஸ் டர்பைன்கள் பயன்படுத்தப்படுது. அடுத்து கேஸ் டர்பைன்கள் தவிர 2 GRSC KVM டீசல் இன்ஜின்களும் பயன்படுத்தப்படுது. இந்த டீசல் இன்ஜின்கள்னால 7400 கிலோவாட் திறனை ஜெனரேட் பண்ண முடியும். ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 56 km/h வேகத்துல பயணிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்னால தொடர்ந்து 45 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த கப்பல் தொடர்ந்து 33 km/h வேகத்துல பயணிச்சது அப்படின்னா அதிகபட்சமா 7400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 250 செயலர்கள் மற்றும் 50 ஆபீசர்கள் தேவைப்படுறாங்க. ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பலை நோக்கி வரக்கூடிய ஏரியல் டார்கெட்ஸ் மற்றும் எதிரிகளின் போர்க்கப்பல்களை கண்டுபிடிப்பதற்கு இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ELM 2248 MF ஸ்டார் S பேண்ட் AES ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார்னால இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட RAWL 2 LW08 L பேண்ட் ஏர் சர்ச் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார்களை பயன்படுத்தி ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல்ல இருந்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களை ஆபரேட் செய்ய முடியும். அடுத்து டாடா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட எக்ஸ் பேண்ட் சர்ஃபேஸ் சர்ச் ரடாரும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடாரை பயன்படுத்தி கப்பலை சுற்றியுள்ள எதிரி கப்பல்களை கண்காணிக்க முடியும். ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல்ல ஹம்சா NG ஆக்டிவ் பாசிவ் சோனார் சிஸ்டம் மற்றும் ஆக்டிவ் டவர்ட் சோனார் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 சோனார் சிஸ்டங்களையும் பயன்படுத்தி இந்த கப்பலை சுற்றியுள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய டார்பிடோக்களையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களான
கூடுதலான மிசைல்ஸ் மற்றும் டார்பிடோக்களை லான்ச் செய்வதற்கு காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களான ஆன்டிஷிப் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், விமானங்கள் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்கு சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டத்தை டிஆர்டிஓ நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய எதிரி மிசைல்களை திசை திருப்புவதற்கு 4 கவாச்சி டீகாய் லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பலை டார்பிடோக்களை கொண்டு தாக்குவதை தடுப்பதற்கு மெவ்ரிச் டார்பிடோ கவுண்டர் மெஷர் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல சிஸ்டங்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கப்பலை அவ்வளவு எளிதா எதிரிகளால் தாக்கிட முடியாது. ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல் ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்கள் அதிக ஸ்டெல்த் திறன் கொண்டதா இருக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த போர்க்கப்பல்களை அவ்வளவு எளிதா எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தால் கண்டுபிடிக்க முடியாது. ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல்ல உள்ள தாக்குதல் ஆயுதங்களை பத்தி பார்க்கலாம். இந்த போர்க்கப்பல்னால 32 பேரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த பேரக் 8 மிசைல்கள் பிரத்யேகமா கப்பல்களை நோக்கி வரக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிப்பதற்காக இஸ்ரேல் நாட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பேரக் 8 மிசைல்னால குறைந்தபட்சம் 70 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானங்கள், ட்ரோன்ஸ் மற்றும் ஆன்டிஷிப் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்கள்னால சீ ஸ்கிம்மிங் செய்து வரக்கூடிய மிசைல்களை கூட இடைமறித்து தாக்க முடியும். அடுத்து இந்த கப்பல்ல 16 பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்னால 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்கள் பிரத்யேகமா எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்குவதற்காக இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 3 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல்ல சீ ஸ்கிம்மிங் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த மிசைல்களால் எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால கண்டுபிடிக்க முடியாத குறைவான உயரத்துல பறந்து சென்று கப்பல்களை தாக்க முடியும். அடுத்து ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல்ல எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு 4 533 mm டார்பிடோ டியூப்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோ டியூப்ஸ்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். அடுத்து 2 RBU 6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர்களும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர்கள்னால குறைந்தபட்சம் 600 மீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 400-300 மீட்டர் தூரத்துல உள்ள சப்மரீன்களை தாக்கி அழிக்க முடியும். குறைவான தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்குவதற்கு ஒரு ஓட்டோ மெலோரா 76 mm நேவல் கன் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4 AK-630M க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. 2 OFT 12 mm M2 ஸ்டெபிலைஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் கன்னும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 கன் சிஸ்டங்களும் குறைவான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகள் மற்றும் கப்பலை நோக்கி வரக்கூடிய கடற்கொள்ளையர்களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. அடுத்து ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல்ல 2 HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட துரு ஹெலிகாப்டர்கள் இல்லன்னா சீக்கிங் MK-42B ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய முடியும். இந்த கப்பல்ல ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைப்பதற்காக என்க்ளோஸ்ட் ஹேங்கர் வசதி செய்யப்பட்டிருக்கு. ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல்ல ஒரே நேரத்துல 2 ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும். ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பலை இந்திய கடற்படையின் வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ல இணைப்பதன் மூலம் வெஸ்டர்ன் நேவல் கமாண்டோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பலை தொடர்ந்து 2023 மற்றும் 2024 வருடம் தொடர்ந்து ஐஎன்எஸ் சூரத் மற்றும் ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிற 2 ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா இந்திய கடற்படையில் வருடா வருடம் தொடர்ந்து ஒரு புதிய டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் இணைக்கப்படுது. அதனால வரும் காலத்துல இந்திய பெருங்கடல் பகுதியில ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற சீனாவின் கனவை இந்தியா தகர்த்து எறிய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.